நாம் விரும்பும் இலக்கை அடைவதற்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டிய வரலாற்று மனிதர்கள் பலர். அவர்களில் இளைஞர்களின் ஆதர்ஷ நாயகனாக திகழ்ந்த ப்ரூஸ்லியும் ஒருவர். உடல் வலிமை, தற்காப்பு கலைகள் மீது கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சிய வேட்கையை ஏற்படுத்திய ப்ரூஸ்லியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் இளைஞர்களின் மனதில் சூப்பர் ஹீரோவாக வலம் வரும் ப்ரூஸ்லியை நினைவு கூறும் ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் கடந்த 1940ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தார் ப்ரூஸ்லி. அவரது தந்தை லீ கோயின் ஒரு சீனர், தாயார் கிரேஸ் ஐரோப்பியர். சிறு வயதில் ஹாங்காங்கில் வாழ்ந்தது ப்ரூஸ்லியின் குடும்பம். சுமார் 20 சீன படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றும் வாய்ப்பு ப்ரூஸ்லிக்கு அவரது தந்தை மூலம் வாய்த்தது. அங்கே பெரும்பாலான இளைஞர்கள் தெருக்களில்தான் பொழுதை கழிப்பார்கள். அப்போது சண்டை போட்டு எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார் ப்ரூஸ்லி. இதனால் குண்டர்களுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்போது தன் தந்தையிடமே குங்ஃபூ என்ற பாரம்பரிய சீன தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டார். ப்ரூஸ்லியை அவரது பெற்றோர் அமெரிக்கா அனுப்பி வைத்தனர். அங்கு சியாட்டலில் இருந்த ஒரு நண்பரின் சீன உணவக விடுதியில் தங்கினார். குங்ஃபூ கலையை கற்ற அதே நேரத்தில் ப்ரூஸ்லி சாச்சா நடனமும் கற்றுக்கொண்டார். அதோடு மேற்கத்திய மல்யுத்தம், ஜூடோ, கராத்தே, குத்துச்சண்டை ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாணி அசைவுகளையும் சேர்த்து அவர் சொந்தமாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார். அதற்கு ஜீட் குண்டோ என்று பெயரிட்டார். உடல்தான் தனது மூலதனம் என்று நம்பிய ப்ரூஸ்லி உடம்பை பேணிய விதம் அலாதியானது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிறு மற்றும் தசைகளுக்கான பயிற்சி, பிறகு எடைப்பயிற்சி மற்றும் சைக்கிளிங். ப்ரூஸ்லி விரும்பி செய்த மற்றொரு பயிற்சி ஓடுவது. 5 முதல் 6 மைல்கள் அதிவேகமாக ஓடிக்கொண்டே 5 நிமிடத்துக்கு ஒரு முறை வேகத்தை மாற்றிக்கொள்வது அவரது சிறப்பு. தன்னிடம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வந்த லிண்டா என்ற பெண்ணை மணந்து கொண்டார் ப்ரூஸ்லி. குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த ப்ரூஸ்லிக்கு ஹாலிவுட்டில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அப்போது ஜான் வேயிங், ஜேம்ஸ் டீன், சார்ல்ஸ் அட்லஸ் போன்ற நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர். அந்த ஆக்ஷன் கதாநாயகர்களுக்கெல்லாம் இனி நான் தான் மாற்று என துணிந்து சொன்னார் ப்ரூஸ்லி. ஆனால் எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் கிடைக்காததால் சோர்ந்து போன ப்ரூஸ்லி ஹாங்காங் திரும்பினார். தி பிக் பாக்ஸ், ஸ்பிட் ஆஃப் பியூரி என்ற 2 படங்களில் ப்ரூஸ்லி நடித்தார். அதில் அவர் பம்பரம் போல் சுழன்று காற்றிய வித்தைகளும் சாகசங்களும் ஆசிய சினிமா ரசிகர்களை அசத்தின. பின்னர் கடந்த 1972ஆம் ஆண்டில் தி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். பொதுவாக சண்டை காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்களை வைத்துதான் படமெடுப்பது வழக்கம். ஆனால் ப்ரூஸ்லியோ கேமரா வித்தைகள் இல்லாமல் அதிவேகமாக அதே நேரத்தில் தத்ரூபமாக சண்டை போடக்கூடிய திறமைசாலி என்பதை அந்த படம் அமெரிக்கர்களுக்கு உணர்த்தியது. தி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் படத்திற்கு பிறகு அமெரிக்க இளைஞர்களும் ப்ரூஸ்லியின் வெறித்தனமான ரசிகர்களாக மாறினர். கேம் ஆஃப் டெத் என்ற தனது அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பித்தார் ப்ரூஸ்லி. அதே சமயம் ஹாலிவுட் திரைப்பட கனவுக்கான கதவு திறந்தது என்றால் சிவப்பு கம்பளமே விரித்தது. உடனே ஹாலிவுட்டுக்கான என்டர் தி டிராகன் என்ற படத்தை எடுக்க தொடங்கினார். அசுர வேகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு 2 மாதங்களில் முடிவடைந்தது. என்டர் தி டிராகன் படத்தில் லீ ஹீரோ எஸ் பாஸ் என்று சொல்லி ஹீரோவிடம் அடிவாங்கும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் கேரக்டரில் ஜாக்கி சான் நடித்திருந்தார். என்டர் த டிராகன் என்ற படம் வெளியாக 3 வாரங்கள் இருந்தபோது தனது சொந்த படமான கேம் ஆஃப் டெத் என்ற படம் பற்றி விவாதிக்க சென்ற ப்ரூஸ்லி ஜூலை 20ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு மர்மமான முறையில் இறந்து போனார்.
அப்போது அவருக்கு வயது 33 தான். அவர் இறந்தது பெடிக் டிங்பே என்ற ஒரு நடிகையின் வீட்டில். அதனால் புரூஸ்லியின் மரணம் குறித்து பல வதந்திகள் எழுந்தன. எண்ணற்ற கேள்விகள், மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவர்களின் அறிக்கைகள், எதிலும் அவரது மரணத்திற்கான மர்ம முடிச்சு அவிழவில்லை. புரூஸ்லியின் மரணத்திற்கு பிறகு வெளிவந்த என்டர் தி டிராகன் படம் உலகளவில் அதிக அளவிலான வசூலை வாரி குவித்தது. உலகெங்கும் பல இளைஞர்கள் கராத்தே பைத்தியமானார்கள். மூலை முடுக்குகளில் எல்லாம் கராத்தே பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இவ்வாறு உலக இளைஞர்களின் கவனத்தை தனி ஒரு மனிதனாக தற்காப்பு கலை பக்கம் திருப்பிய பெருமை புரூஸ்லியையே சேரும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார்.